ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச சேமியா பால் பாயாசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். பால் நல்லா திக்கான டேஸ்ட்டில் இருக்கும். அதே சமயம் ஆறுனதுக்கப்புறம் கெட்டியாகாது. நம்ம டம்ளரில் ஊற்றி குடிக்கிற கன்சிஸ்டன்சிலே இருக்கும். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ நம்ம இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு இதுக்கு பால் காய்ச்சிக்கலாம். இப்போ பால் காயிற டைம்லேயே இன்னொரு பக்கம் சேமியாவை வேக வச்சிடலாம். கொஞ்சமாக தண்ணி சூடு பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு சேமியாவை ஃபஸ்ட்டு வேக வச்சிடலாம். இதோட ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து வேக வச்சுக்கலாம். அதோடவே ஒரு ஏலக்காவும் சேர்த்துடலாம். நல்லா வாசனையாக இருக்கும். சேமியாவை வறுக்க தேவையில்லை, அப்படியே வேக வச்சுக்கலாம். நம்ம வறுத்து வேக வைக்கிறத விட இந்த மாதிரி செய்யும்போது வெந்ததுக்கப்புறம் நல்லா சாஃப்டாக ஸ்மூத்தாக இருக்கும். இது வேகட்டும். இப்போ பால் பொங்கி வந்துருச்சு. இதில் தேவையான அளவுக்கு சர்க்கரையை சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் பாலை நல்லா கொதிக்க வச்சிடலாம். இப்போ அரை ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவை தண்ணியில் கரைச்சி எடுத்துக்கலாம். இது நம்ம பாலோட சேர்த்து கொதிக்க வைக்கலாம். கார்ன்ஃப்ளவர் சேர்க்கும் போது பால் நல்ல ஒரு திக்கான டேஸ்ட்டில் கிடைக்கும். 1/2 லிட்டர் பாலுக்கு அரை ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துனா போதும். ரொம்ப அதிகமாக சேர்த்திடக்கூடாது, அப்புறம் கூழ் மாதிரி ஆயிரும். இப்போ இந்த அளவுக்கு கட்டி இல்லாமல் நல்லா தண்ணியாட்ட கரைச்சிட்டு இது நம்ம பாலோட சேர்த்துக்கலாம். இந்த டைம்லேயே சேமியா நல்லா வெந்துருச்சு. இது நம்ம வறுக்காமல் வேக வச்சதுனால ஒரு 5 நிமிஷத்துலேயே நல்லா வெந்துடும். அதோடு இதில் நம்ம நெய் சேர்த்துருக்கிறதுனால ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் குழையாமல் நல்லா வரும். இப்போ இது இருக்கட்டும். இப்போ பால் ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இதோட நம்ம கரைச்சி வச்சுருக்கிற கார்ன்ஃப்ளவரை சேர்த்துடலாம். இது நம்ம தண்ணியில் கரைச்சி சேர்க்கறதுனால கட்டி ஆகாது. இதை நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இன்னொரு 5 நிமிஷம் பாலை நல்லா கொதிக்க வச்சிடலாம். இப்போ கார்ன்ஃப்ளவர் சேர்த்து பாலை கொதிக்க வச்சதுனால பால் நல்ல ஒரு திக்கான டேஸ்ட்டில் கிடைக்கும். கார்ன்ஃப்ளவர் சேர்த்துன மாதிரியே இருக்காது. இப்போ இதோட நம்ம வேக வச்சிருக்கிற சேமியாவை சேர்த்துடலாம். இப்போ இதோட ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். அதோட தேவையான அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் தூளும் நெய்யும் கடைசியாக சேர்க்கும் போது நல்ல வாசனையாக இருக்கும். இதோட தேவையான அளவுக்கு முந்திரி பருப்பை நெய்யில் வறுத்து சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு ஒரு நிமிஷம் மட்டும் சிம்மில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். இது இந்த அளவுக்கு தண்ணியாட்டு இருந்தாலும் நம்ம கார்ன்ஃப்ளவர் சேர்த்துருக்கிறதுனால பால் நல்ல ஒரு திக்கான டேஸ்ட்டில் கிடைக்கும். இது சூடாக குடிக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னு சர்வ் பண்ணுறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப டேஸ்டியான சேமியா பால் பாயாசம் சூப்பராக ரெடி ஆயிருச்சு. கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.